அனைவருக்கும் வணக்கம். பனியன் சீரியல் இன்றைக்கி என்ன போகிறோம் நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க அரசியை ராஜி மீனா 2 பேரும் கோயில் வச்சு பேசி எல்லா மேட்டருமே வாங்கிடுறாங்க. அவங்களுக்கும் பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆனால் அரசி அண்ணி நீங்கள் சொல்கிறத நான் நிறைய விஷயத்தில் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால் கேட்கவே முடியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி வீட்டில் நடந்த எதையுமே நீங்கள் நம்ம வீட்டில் போய் சொல்லக்கூடாது. நான் கண்டிப்பாக குமார் வீட்டில் தான் இருப்பேன். அவனை நான் ஏதாவது ஒரு வழி பண்ணியே ஆகுவேன். நான் தான் அவனை கண்டிப்பாக பழி வாங்கணும். நீங்கள் எனக்காக இதுக்கு ஒரே ஒரு சத்தியமண்டம் பண்ணுங்கள். இப்படி நடந்த விஷயத்தை, இந்த மாதிரி கல்யாணத்தை விஷயத்தை நீங்கள் வீட்டில் யார்ட்டுமே சொல்லக்கூடாதுன்னு. அது எப்படி அரசியமாக சொல்லாமல் இருக்க முடியும்? கண்டிப்பாக நாங்கள் சொல்லி ஆகுவோம். நீ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த தாலியை கலத்தி அந்த குமார் களத்தில் வீசி எரிஞ்சிட்டு வா. நம்ம வீட்டில் உண்மையெல்லாம் பேசுவோம். என்ன முடிவெடுத்தாலும் பரவாயில்ல, என்ன பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்ல, இந்த மேட்டரை நம்ம வீட்டில் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு மீனாவும் ராஜியும் சொல்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக இது வேண்டவே வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், என்ன பிரச்சனை இருந்தாலும் நானே சமாளிச்சுக்கிறேன், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, எதனாலும் நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சத்தியம் வாங்கிடுறாங்க. 2 பேரும் வழி இல்லாமல் சத்தியமும் பண்ணி கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் வீடை கட்டுறாங்க. மயில் அந்நேரம் ரூமில் இருக்கும்போது சரவணன் நம்ம ஒரு இடத்துக்கு போனோம், உன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வை அப்படிங்கிறாங்க. அப்படியே எங்கே மாமா அப்படிங்கிறாங்க. நீ எடுத்து வை, நான் வரேன், நான் சொன்னதை மட்டும் நீ செய் அப்படின்ட்டு அவர் சொல்லிவிட்டு கிச்சனுக்கு போயிடாரு. அவங்க அம்மா ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது திருப்பி போய் அவங்க அம்மாட்ட போய் பேசும்போது, என்னடா உன் தங்கச்சி இப்படி பண்ணிட்டா, என்னால் இன்னும் நம்பவே முடியல. ஒருவேளை அவள் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாமல் இருந்தாலும் அவன் மிரட்டி கல்யாணம் பண்ணிட்டாலும் என்னன்னே புரியலடா, அவள் இப்படி பண்ணிட்டு போயிட்டாளேடான்ட்டு திருப்பி புலம்பிகிட்டே இருக்காங்க. சரி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. மயிலோட அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ காலில் அடிபட்டுருக்குன்னு. ஐயோ என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, காலில் மட்டும் தான் அடிபட்டுருக்கு, ஸோ 4-5 நாள் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க டாக்டரு. மயில் ரொம்ப வருத்தமாகவே இருக்கா, அதனால் அவங்க அம்மா வீட்டில் போய் கொஞ்சம் விட்டுட்டு வரேன், அவளுக்கும் ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிடா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் குடும்ப நிலை சரியில்லை, இல்லாட்டினா நானே அவங்க அம்மாவை பார்க்க வந்திருப்பேன். இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் மயிலை மட்டும் போய் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு சரவணன் வீட்டில் இப்படி பேசிட்டு போயிறாரு. மயில் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுறாங்க. நம்ம ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து வைக்கிறோமே, மாமா ட்ரெஸ் எடுத்து வைக்கவே இல்லையே அப்படிங்க. சரி மாமா எடுத்து வச்சிருப்பாரா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரவணன் வா கிளம்பலானே. இல்லை மாமா உங்கள் ட்ரெஸ்ஸு அப்படி, நீ வா போகலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் யார்ட்டையும் சொல்ல வேண்டாமா, நான் எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு நீ வா அப்படின்ட்டு பைக்கில் ஏறி கூட்டிகிட்டு போகிறாங்க. மாமா எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு, எங்கே மாமா போகிறோன்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் ஒன்றுமே சொல்லலை. சரி எங்கே போனாலும் சரி, மாமாவுக்கு என் மேலே உள்ள கோபம் இருந்தால் கோபத்தை எல்லாமே போக்கிட்டா ஓகே தான், இப்போ என் மேலே அன்பாக இருக்காங்களே அப்படின்ட்டு அவங்க சந்தோஷமாக வரும்போது, என்ன இது நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அவங்க வீடு வாசலில் போய் நிற்கிறாங்க. இன்னும் மாமா இங்கேருந்து நிற்கிறீங்கன்னே. ஆமாம், நான் முடிவு எடுத்துட்டேன், அன்றைக்கே காலேஜ் வாசல் வச்சு என்ன பண்ணேன், அரசியல் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு முடிவு எடுக்கிறேனேல, இதுதான் அந்த முடிவு, இனிமேல் நீ உங்கள் அம்மா வீட்டு வேலை தான் இருக்கணும் அப்படின்ட்டு இறக்கி விட்டுறாரு. ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா, காலைல வேணாலும் விழுறு அப்படிங்கும்போது அவங்க அம்மா வந்துடுறாங்க. என்ன மாப்பிள்ளை வாங்க உள்ளே வாங்க, என்ன மயில் அவர் காலால் விழுந்துட்டுருக்கு, என்னாச்சு அண்ணே? ஓ குடும்பத்தோடு எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நடிக்கிறீங்க அண்ணே, நாங்கள் என்ன நடிக்கிறோம், என்ன மாப்பிள்ளை என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், மயில் இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வேலைக்கு போகிறாளே, மயில் +2 முடிச்சிருக்காளே, டிகிரியோட வேலை எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே, சைலண்டாக இருக்காங்க. குடும்பத்தோடு எல்லாருக்கும் தெரியும் தானே, நல்லா நடிக்கிறீங்க நீங்கள் எல்லாருமே அவங்க இந்த மாதிரி நான் முடிவெடுத்திருக்கேன், மயில் இனிமேல் இங்கே தான் இருப்பேன். ஐயோ மாப்பிள்ளை வீட்டில் வச்சு பேசுவோம், இதெல்லாம் தெருக்குள்ள எல்லாம் பார்க்குறாங்க, பக்கத்து வீட்டுகளெல்லாம் பார்க்குறாங்கன்னே. ஓ இதெல்லாம் இருக்கா, தயவு செஞ்சு வீட்டுக்குள்ளே வாங்குறாங்க. சரி அவர் வீட்டுக்குள்ளே